அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியா ஆபீஸ் ஓபன் பண்ணியாச்சு. இனிமே ஹஜ்ஜுக்கு 9 ரூபாய்க்கு ஆளுங்களை நிறைய அனுப்பி கொடி கொடியா பணத்தையும் நன்மையும் சம்பாரிச்சிட வேண்டியது அல்லாவோட கிருபையில். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியா ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும். ஆள் எப்படி பிடிக்கிறது? ஆல்ரெடி முசபாய் போறாரு. இப்பதானே நினைச்சோம். முசபாய் வாங்க, உங்களை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? என்ன ஆபீஸ் எல்லாம் புதுசா இருக்கு, எப்போ திறந்தீங்க? இதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் தான் இந்த முசாவை கண்ணுக்கு தெரியவானா? என்ன விஷயம், எதுக்கு என்ன தேடினீங்க சொல்லுங்க. இப்ப அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, பேசிக்கலாம். இப்போ என்ன சாப்பிட்றீங்க? டீ சாப்பிட்றீங்களா, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? டீ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் இருக்கட்டும், என்ன தேவைக்கு கூப்பிடுங்க அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. சோவாண்ணே, ஹஜ் உம்ரா சர்வீஸ்க்கு தான் இந்த ஆஃபீஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஹஜ் உம்ரா போகிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு தான், 60,000 எனக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு 5,000 மேற்கொண்டு வேணால் வச்சுக்கோங்க. இன்ஷால்லா அவ்வளவுதானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து சிறப்பா செஞ்சிருவோம். இன்ஷால்லா கிளம்புறோம், பார்ப்போம். எவ்வளவு வெயிட்டா இருக்கு அம்மாடி. என்ன ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுற? ஒரு ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என் ஃப்ரெண்டு வந்து ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. உம்ராக்கு ஒரு ஆளை நீங்க பிடிச்சி கொடுத்தீங்கன்னா 5,000 ரூபா. உங்க சார்பு வந்து ஒரு 10 பேரை பிடிச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன், 50,000 ரூபா ஈஸியா மெழுக்கா கிடைச்சிருக்கு. 5,000 ரூபாயா? அப்ப 10 ஆளுக்கு 50,000 ரூபா ஆச்சு. அப்போ 100 ஆளுக்கு, அப்ப 1000 ஆளுக்கு என் வாழ்க்கை எங்கேயோ போயிருமே. தோடு தலைமொழி இருக்கும், தோள்பட்டையே வலிக்குது. என்ன அப்படி மாசம் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டே இருக்க? மாசம் எப்படி காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுவ? உனக்கு சம்பாதிக்க ஒரு நல்ல ஒரு வழி சொல்லி தராங்க, வா. இல்ல பாரு சல்மானே, உன் கூட படிக்கிற பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அத்தா அம்மாலாம் ஊரா போற மாதிரி இருந்துச்சுனாக்கா என்கிட்ட சொல்லு, சிறப்பா அனுப்பி விட்டுருவோம். உனக்கு தலைக்கு 5,000 ரூபா கொடுத்துட்றேன். சும்மா மாசம் இப்படி போனை நோண்டிக்கிட்டே இருக்காத. காரு பங்களான்னு செட்டில் ஆவியா? ரைட்டு மாமா, இப்போ என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். அதுக்கு பேசிட்டு இருக்கும். டேய் ஆரிப்பு, உங்க அத்தா அம்மா உமரா போகணும்னு சொன்னீல? ஆமா, சூப்பர் பேக்கேஜ் ஒன்று வந்திருக்கு. வெறும் 80,000 ரூபா தான். உங்க அத்தா மட்டும் உடனே இப்படி ஜிபேல ஒன்று அனுப்பிச்சு விட்டீங்கன்னா வச்சுக்கவேன், உடனே கிளம்பிடலாம். கம்மியான இடம் தான் இருக்கு. ஏய், எங்க அத்தா அம்மா ரொம்ப நாளா நல்ல டிராவல்ஸ் தட்டிட்டு இருந்தாங்களா? நீ சொன்னா கரெக்டா தானே இருப்போம். எங்க அத்தாக்கு என்னன்னு உடனே ஃபோன் அடிச்சு கேக்குறேன்டா. டேய் ஆரிப்பு, அவசரப்படாத. நம்ம எதா இருந்தாலும் இசாக் பாய்ட்ட கேட்டு தான் செய்வோம். இதையும் இசாக் பாய்ட்ட கேட்டு செய்வோம். சும்மா இருக்க மாட்டியா? டேய் நீ இசாக் பாய் ஒன்னே ஃபோன் விடுறான். அடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் இசாக் பாய். இசாக் பாய் ஃப்ரீயா இருக்கீங்களா பாய்? ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் தர்காக்கு வரீங்களா பாய்? ஒரு ஆலோசனை பண்ணணும் பாய். அப்படியா? சரிப்பா, ஓகே பாய். இசாக் பாயே வந்துட்டாரு. இசாக் பாய். நாளையும் பாய். நான் தான் பாய் உங்களுக்கு ஃபோன் அடிக்க சொன்னேன். வேற என்னமோ 80,000 ரூபாய்க்கு உம்ரா பேக்கேஜ் இருக்குன்றாரு. இவங்க உம்மாத்தெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? அதான் என்ன எதுன்னு கேட்க உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன் பாய். நீங்க டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல பாய், எங்க மாமு தான் சொன்னாப்புல. உங்க மாமா டிராவல்ஸ் வச்சிருக்காரா? இல்ல பாய், அது ஒன்றும் சரியா தெரியல. சரி, உங்க மாமா ஃபோன் அடிச்சு வர சொல்லுங்களேன். இப்போ சொல்றேன் பாய். ஏன்டா தூங்குறவனை குச்சி வெறும் போறான்? மாமு இசாக் பாய் நிக்கிறாரு, வாங்க. பேர்ல போய் நீங்க டிராவல்ஸை பதிவு பண்ணிருக்கீங்க பாய்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது பாய். என் ஃப்ரெண்டு தான் பாய் ஓப்பன் பண்ணிருக்காப்ல. இவருக்கும் தெரியாது, இவர் சொன்னா அவருக்கும் தெரியாது. அவர் இன்னொருத்தவருக்கு இருக்காரு பாய், அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். கொஞ்சம் என்ன பேர்ல ஓபன் பண்ணிருக்காருன்னு கேட்போம். நீங்க என்ன பேர்ல டிராவல்ஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் அது சொல்லுங்க. நம்ம நண்பர் ஃப்ரெண்டு டிராவல்ஸ், அது என்ன பேரு எனக்கு தெரியாத பாய். அப்ப நீங்களும் டிராவல்ஸ் ஓபன் பண்ணல? ஆமா பாய், ஆமா பாய். அவருக்கும் டிராவல்ஸ் பேர் தெரியல, அவருடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, அவர் ஃப்ரெண்டுக்கும் டிராவல்ஸ் பேர் தெரியல. இதுல உங்களுடைய பங்களிப்பு என்னையா? எனக்கு தெரியாது பாய். மாமு வந்து ஆள் பிடிச்சிருச்சுன்னா ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு 5,000 ரூபாவா? சரி, உங்களுக்கு? எனக்கும் டிராவல்ஸ் பத்திலாம் ஒன்றும் தெரியாது பாய். ஒரு ஆளை பொறுத்து பார்த்தா எனக்கும் 5,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க பாய். கூப்பிட்டீங்க தம்பி, பாத்தீங்களா? இவர் 5,000 ரூபா, அவர் 5,000 ரூபா, இவருடைய ஃப்ரெண்டு 5,000 ரூபா. அதுக்கு மேல ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய பேக்கேஜ் எவ்வளவு தெரிஞ்சா இருக்கும்? 50,000 60,000 இருக்கும். ரூமை தூரமா போட்டிருப்பாங்க. இந்த ரூமை தூரமா போட்டா என்னத்துங்க நடக்கும்? உங்க அப்பா அம்மாவுக்கு நடந்துருந்தே கால் வலி வந்து செய்யுது பாய். இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. நீங்க போய் மூட்டை தூக்கி சம்பாதிங்க பாய். இதெல்லாம் நன்மையான காரியம் பாய். இதுல நீங்க 5,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைச்சு வருவீங்க. அந்த ஆஜி அங்க நின்று காபாவுக்கு முன்னாடி என்ன 2 கையை இந்த கண் கிளம்பி கால் வலி அழுது, யாரெல்லாம் என்னை இப்ப ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி 2 கையை ஏந்திட்டாங்க. தலைமுறை வீணாயிருக்கும். தயவுசெய்து நம்ம தொழில் செய்யாதீங்க. தான் பாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். தேவையில்லாம என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து என்னை எடுத்து விட்டாப்ல பாய்.
விடுங்க பாய், இனிமே நான் என்னை மாத்திக்கிறேன் பாய். இப்போ என் கதி பைக்கு கார்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. டேய் தம்பி, போய் படிச்சு அதிகாரத்துல போய் உட்காருங்க, நல்லா சம்பாதிங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் நல்ல ட்ராவல்ஸ், அல்லாவுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ட்ராவல்ஸுக்கும் கெட்ட பெரியா.